டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரைசஸ் அண்ட் கிளாஸஸ் நம்ம என்ன செய்கிறோம்னா பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ரைசஸ் அண்ட் கிளாஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஃப்ரைசஸ் அண்ட் கிளாஸஸ்ல அது ரொம்ப முக்கியம். ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் நம்ம தெரிஞ்சிருந்தா தான் அதை நமக்கு ஈஸியாக புரியும். ஓகே சார், இப்போ ஃபைனைட் வேர்ப்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போல மாறும். அதாவது சப்ஜெக்ட் சிங்குலர்னா அதுக்குண்டான ஒரு வெர்பு, ப்ளூரல்னா அதுக்குண்டான வெர்பு. சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா மாறக்கூடியது ஃபைனைட் வேர்ப்ஸ். இந்த நான் ஃபைனைட் அப்படிங்கக்கூடியது என்னன்னா சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போல என்ன செய்யாதுன்னா மாறாது. சரி, இந்த நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ல இது ஆல்ரெடி நான் உனக்கு சொன்னதுதான். இந்த நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெரண்டா வரும், இன்ஃபினிட்டிவ்ஸா வரும், பார்ட்டிசிபிளா நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மூணு டைப்ல இந்த நான் ஃபைனைட் வேர்ப் நம்ம யூஸ் பண்றோம். அப்போ இந்த நான் ஃபைனைட் வேர்ப் ஜெரண்ட்ல வருது, இன்ஃபினிட்டிவ்ல வருது, பார்ட்டிசிபிள்ஸ்ல வருது. இது மூணுமே உனக்கு உண்டு. ஆனா அது நான் ஃபைனைட் வேர்ப்னு தெரியாமலே அதை என்ன செய்வேன்னா ரோட் மெமரி பண்ணி அதை எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப ஜெரண்ட்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஐஎன்ஜி ஃபார்ம். அப்ப அந்த ஐஎன்ஜி ஃபார்முக்கு முன்னாடி பி ஃபார்ம் வெர்ப் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது கண்டினியூஸ் டென்ஸ். பி ஃபார்ம் வெர்பே வராம வெறும் ஐஎன்ஜி ஃபார்ம் மட்டும் வருது அப்படின்னு சொன்னா அதுவும் சப்ஜெக்டோட பிளேஸ்லயோ அல்லது ஆப்ஜெக்டோட பிளேஸ்லயோ அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் மட்டும் வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது ஜெரண்ட் ஃபார்ம்ல தான் வந்திருக்கு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, ஜெரண்ட் அப்படின்னு சொன்னாலே ஒரு வேர்புனுடைய ஐஎன்ஜி ஃபார்ம் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். அந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பி ஃபார்ம் வெர்புக்கு அடுத்து வந்தா தான் அது கண்டினியூஸ் டென்ஸ். நீ ஐஎன்ஜி வெர்பை பார்த்த உடனே கண்டினியூஸ் டென்ஸ்னு நீ என்ன செய்யக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் வெர்பை பாக்குறியா, அதுக்கு முன்னாடி பி ஃபார்ம் வெர்பு வந்திருக்கா அப்படிங்கறத பாரு. பார்த்தா தான் அது இருந்தா தான் கண்டினியூஸ் டென்ஸ், இல்லைன்னா அது ஜெரண்ட். அது மாதிரி இன்ஃபினிட்டிவ்ஸ்லயும் நான் சொல்லி இருக்கிறேன். இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு டு இன்ஃபினிட்டிவ், இன்னொன்னு பேர் இன்ஃபினிட்டிவ். அதாவது ஒரு வெர்பு, அதாவது V1க்கு முன்னாடி டு வந்துருந்துச்சுன்னா அது டு இன்ஃபினிட்டிவ். வேற ஒண்ணும் இல்ல. டு வாக், டு ஈட், டு கம், இந்த மாதிரி வந்திருக்குது. அப்ப அது என்னதுன்னா டு இன்ஃபினிட்டிவ். டூக்கு அடுத்து வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் V1 வந்திருக்கு, பிரசன்ட் ஃபார்ம் வந்திருக்கு. அப்ப அது இன்ஃபினிட்டிவ், டு இன்ஃபினிட்டிவ். பேர் இன்ஃபினிட்டிவ்னா என்ன அப்படின்னு சொன்னா பேர் அப்படின்னாலே எம்டின்னு அர்த்தம். பேர்னாலே என்னது, எம்டி. என்ன எம்டி? அந்த டூ இல்லாம வரக்கூடிய இன்ஃபினிட்டிவ், அது பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ். அப்போ இன்ஃபினிட்டிவ்ஸ்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு டு இன்ஃபினிட்டிவ், இன்னொன்னு பேர் இன்ஃபினிட்டிவ். அடுத்து பாரு பார்ட்டிசிபிள்ஸ். பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு இருக்குது. பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ஸும் இருக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸும் இருக்குது. நீ பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்க ஜெரண்ட் வந்துருச்சு. அதனால இப்ப இந்த பார்ட்டிசிபிள்ஸ் அப்படிங்கக்கூடியது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ். driven out of the kingdom, the king hide himself in a forest அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. driven out of the kingdom, இப்ப பதவியில இருந்து தூக்கிட்டாங்க, இறக்கிட்டாங்க. அப்ப அந்த கிங் என்ன பண்றாப்ல அப்படின்னு சொன்னா ஃபாரஸ்டுக்குள்ள மறைஞ்சு வாழ்க்கையை ஓட்டுறாரு. அப்ப driven out of the kingdom, the king hide himself in a forest part அப்படிங்கிறது என்னது, driven அப்படிங்கக்கூடியது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதை ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்திருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றோம். இது நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். அப்போ ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொன்னா சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போல மாறும். கீழே இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாரு. மை பிரதர் கோஸ் டு டெம்பிள் டெய்லி. இங்க மை பிரதர் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், அதே நேரத்தில் சிங்குலர், அதனால கோஸ் போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல மை பிரதர்ஸ் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ப்ளூரல் ஃபார்ம் வந்திருக்கு.
அப்ப இந்த இடத்துல நீ கோஸ் போடக்கூடாது. கோ டு டெம்பிள் டெய்லி. அப்போ இங்க சப்ஜெக்ட் சிங்குலரா வந்தா கோஸ் வருது, சப்ஜெக்ட் புளூரலா இருந்தா கோ வருது. அப்ப இந்த சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போல இது மாறுதா இல்லையா? அதனால இந்த வெர்ப் என்னது அப்படின்னு சொன்னா ஃபைனைட் வெர்ப்னு சொல்றோம். இப்ப அதே மாதிரி இங்க பாரு, மை சன் லைக்ஸ் டு வாட்ச் கிரிக்கெட் மேட்சஸ். இங்க மை சன் அப்படிங்கக்கூடியது என்னது அப்படின்னு சொன்னா சப்ஜெக்ட், லைக்ஸ்ங்கிறது வெர்ப். இது சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போல மாறும். இதே மை சன்ஸ் வந்துருந்துச்சுன்னா இங்க லைக் தான் போடணும், லைக்ஸ் போடக்கூடாது. அப்ப இது சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போல இது மாறுது. இது என்னது அப்படின்னா ஃபைனைட். டு வாட்ச் கிரிக்கெட் மேட்சஸ். வாட்ச் அப்படிங்கிறது வேர்பு. நீ உடனே இதை வேர்புன்னு மார்க் பண்ணிடக்கூடாது. வேர்புக்கு முன்னாடி டூ வந்துருந்துச்சு அப்படின்னாலே அது டூ இன்ஃபினிட்டிவ். இது வெர்புன்னே சொல்லக்கூடாது, இன்ஃபினிட்டிவ், அவ்வளவுதான். இதே இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இன்னொன்னு சொல்லுவாங்க, டெட் வேர்ப்னு சொல்லுவாங்க. இந்த வேர்புக்கு முன்னாடி டூ போட்டாச்சுன்னா இந்த வேர்ப் முடிஞ்சது, அவ்வளவுதான். வேர்பு இனத்திலே அதை சேர்க்க கூடாது. அப்ப டு வாட்ச் அப்படிங்கக்கூடியது இந்த இடத்துல என்னது அப்படின்னா இன்ஃபினிட்டிவ். இது மாறுமா? இது நீங்க மை சன் லைக்ஸ் டு வாட்ச், இங்க மை சன் லைக்ஸ்னு போட்டாலும் இந்த டு வாட்ச் தான். இதே மை சன்ஸ் லைக்ஸ் டு வாட்ச், மை சன்ஸ்னு போட்டாலும் மை சன்ஸ் லைக் டு வாட்ச். இங்க வேர்பு தான் மாறுமே தவிர இந்த டு வாட்ச் அப்படிங்கக்கூடியது மாறாது. மை சன் லைக்ஸ் டு வாட்ச், மை சன்ஸ் லைக் டு வாட்ச். எப்படி எழுதினாலும் சரி இந்த டு வாட்ச் அப்படிங்கிறது மாறாது. அதனால இது என்னது அப்படின்னு சொன்னா நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். இது என்னது? நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். நான் ஃபைனைட் வேர்ப்மே எந்த இடத்துல வந்திருக்குது அப்படின்னு சொன்னா இன்ஃபினிட்டிவ் இடத்துல, பிளேஸ்ல வந்திருக்கு. இன்ஃபினிட்டிவ் அந்த இடத்துல வந்திருக்குது. ஓகேவா? அது மாதிரி இங்க பாரு, நான் சொன்னதைத்தான் சொல்லி இருக்கிறான். மை பிரதர்ஸ் அப்படின்னு வந்தாலும் அந்த வேர்பு தான் மாறும், கோ அப்படின்னு சொல்லி மாறும். மை பிரதர்ஸ் கோ டு டெம்பிள் டெய்லி. புரியுதா? அதே மாதிரிதான் இங்கேயும். ஓகேவா? சரி. மை சன்ஸ் லைக் டு வாட்ச் கிரிக்கெட் மேட்சஸ் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவா வந்திருக்கு, ஏன்னா டூ இன்ஃபினிட்டிவ். அடுத்து பாரு, playing chess is my hobby. Playing chess is my hobby. Playing ing verb, அதே நேரத்தில் gerund. ing verbனு கூட சொல்லக்கூடாது, gerund. இது present participle. இதே இதுக்கு முன்னாடி பி ஃபார்ம் verb வந்துச்சுன்னா continuous tense. அது அப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி பிகினிங்ல வராது, சப்ஜெக்டுக்கு அடுத்துதான் வரும். அப்போ ஜெரண்டா வந்திருக்குது இந்த இடத்துல. பிளேயிங் செஸ் இஸ் மை ஹாபி. அடுத்து பாரு, driven out of the kingdom, the king hid himself in a forest. இந்த இடத்துல driven, drive past participle, driven. அப்ப இந்த இடத்துல past participle என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்குது. இது இந்த நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். Non-finite verbs do not indicate the tense and time of actions. நான் ஏற்கனவே சொன்னது, அந்த நான் ஃபைனைட் வேர்ப் வச்சு நீ டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஃபைனைட் வேர்பை வச்சு தான் நீ என்ன செய்யணும், டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப மேல பாரு, மை சன் லைக்ஸ் டு வாட்ச் கிரிக்கெட் மேட்சஸ். இந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்? இது பிரசன்ட் டென்ஸ்னு சொல்லுவேன். எப்படி சொல்லுவ? சார் லைக்ஸ் வந்திருக்கு, அதனால இது பிரசன்ட் டென்ஸ், இப்படித்தான் சொல்லுவேன். நீ டு வாட்ச் வந்திருக்கு, அதனால பிரசன்ட் டென்ஸ்னு உன்னால சொல்ல முடியாது. அப்போ ஒரு சென்டென்ஸினுடைய டென்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஃபைனைட் வேர்பை தான் யூஸ் பண்ணுவோமே தவிர நான் ஃபைனைட் வேர்பை நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா யூஸ் பண்ண மாட்டோம். அதைத்தான் இங்க சொல்லி இருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான்? நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் do not change even when the subject, number or person changes.
non-finite verbs do not indicate the tense and time of an action. வெர்ப பத்தியோ டயத்தை பத்தியோ இந்த நான் ஃபைனைட் வேர்ப் வந்து என்ன செய்யாதுன்னா இண்டிகேட் பண்ணாது. அடுத்து மை சன் லைக்ஸ் டு வாட்ச் கிரிக்கெட் மேட்சஸ். இதுல டைமோ அல்லது டென்ஸோ இந்த டூ வாட்சை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. டென்ஸ் ஐடென்டிஃபை பண்றோம்னா லைக்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபைனைட் வேர்பை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஓகே, அடுத்து there are 3 kinds of non-finite verbs. இந்த non-finite verbsல 3 வகை இருக்கு, 3 kinds இருக்குது. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, அதுதான் என்னது, an infinitive, a gerund, a participle. infinitive, gerund, participle, இந்த 3 kinds. இதுதான் வந்து non-finite verbs உடைய 3 kinds. ஓகேவா? இத பத்தி இன்னும் அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, பாய்.